Hi friends, welcome to Sri Sai Creations. முன்னால இருக்க கிளிப்பிங்ஸ் வச்சு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் எங்கே போயிட்டுருக்கேன்றத. ஆமாங்க, நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். அம்மா வீடு உறையூராக அங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் நாங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டுருக்குறோம். காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு 5:30க்கு வண்டி ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இறங்கும் போது 6 o'clock ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்டு வண்டியை கிளப்புறதே பெரும்பாடாக இருக்குங்க. டீயை போடு காஃபியை போடுனாரு. எங்கடா டிஃபன் கடை வரைக்கும் நீட்டிடுவாரோன்ட்டு வெளியே போய் காஃபியை குடிச்சிக்கலாம் வாப்பான்னு கிளப்பிட்டேன். மைசூர் ஃபில்டர் காஃபின்னு போய் இறங்கினோன்னே ஒரு கடையை பார்த்தோன்னே வாப்பா ஒரு டீயை குடிச்சிட்டு தெம்பா உள்ள தரிசனத்துக்கு போவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அந்த கடை ஓப்பன் ஆகி 9 months தான் ஆச்சுன்னு அங்கே இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க. பட் பரவாயில்ல, சூப்பராக இருந்ததுங்க காஃபி, சும்மா சொல்லக்கூடாது. நீங்களும் போனீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலங்க. அன்றைக்கி சாட்டர்டே வேறையா, சனிக்கிழமை அதுமா கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்கும். பெருமாள் கோயிலில் சொல்லவே வேண்டாம். அதனால் எதுக்கு வெயில் நேரம் தரிசனம் முடிச்சுட்டு லேட் ஆகிடுச்சுன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அலைய முடியாதுன்றனால நாங்கள் மட்டும்தான் வந்தோம். பாப்பாலாம் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். வெளியே வந்தோன்னே கோபுர தரிசனம் சூப்பராக இருந்தது. அந்த ஏர்லி மார்னிங் காலையில் பார்க்கும்போதே ஜில்லுன்னு காற்றோட சூப்பராக இருந்தது. இந்த ரெங்கா கோபுரம்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப இஷ்டங்க. ஏன்னா அவங்க அம்மா பேர் ரெங்கநாயகி, ரெங்கான்னு தான் கூப்பிடுவோமா. அதனால் அவருக்கு அதை பார்த்தோன்னே ஒரு குதூகலமாகிடுவார். இங்கே பாரு அப்படி சொல்லுவேன். இந்த ஸ்லைடரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தரிசன டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கங்க. அப்படியே உள்ள நுழைஞ்சோன்னு உள்ளுக்குள்ளே கடைங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்போ தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. 6:30க்கு வந்து தரிசனம்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக போய் லைனில் நின்றுட்டோம். ஆனால் 4:30க்குலாம் வந்துட்டால் வந்து விஸ்வரூப தரிசனம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வரப்போ ஒரு குருக்கள் சொன்னார். அது ரொம்ப நல்லாயிருக்குமா. யானை குதிரை பசுமாடெல்லாம் வந்து சாமிக்கு முன்னே நிப்பாட்டி வச்சு தரிசனம் காட்டுவாங்களாம். இங்கே பாருங்கள் ரெங்கா விலாஸ் மண்டபம். எங்கே போனாலும் இந்த ரெங்கா மட்டும் நம்மளை விடவே விடாது போலங்க. இதில் ஆதவன் படத்தில் வர மாதிரி ஜூமிங் வேறு ரெங்கா விலாஸ் மண்டபத்துக்கு. இங்கே வந்தீங்கன்னா எய்த்தாப்பில் ஒரு ஆஞ்சநேயர் இது இருக்குங்க. அந்த இடத்துட்ட விளக்கேற்றி தொட்டில்லாம் கட்டியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா மேலே ஒரு புறா உட்காந்துருந்தது. நான் அதை கேப்சர் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ளே போனால் ஃபோனே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே என்னால் ஃபோன் உள்ளார எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. இதை தாண்டிட்டா அவ்வளோதான். உள்ளார தரிசனத்துக்கு நாங்கள் போயிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வரதுக்கே. பொது தரிசனத்திலே போயாச்சு. பிள்ளைங்க தான் இல்லை நம்ம மட்டும் தானே ஜாலியாக பேசிகிட்டே போகலாம் வாப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். ஐயா யானை உள்ளுக்குள்ளார எடுக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. நான் ஆசீர்வாதம் வாங்கும்போது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுட்டாங்க. அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்தாங்களா வாசல்கிட்ட. நான் அப்படியே அதை கேப்சர் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பயமாக இருந்ததுப்பா எனக்கு போய் பார்க்கும்போது. கண்ணை பார்த்துட்டே பயமாக இருந்துச்சு. அப்படியே யானை பின்னாலேயே ஓடி வந்தாச்சு. அவ்வளோதான், தரிசனம் முடிஞ்சிருச்சு. வாசலுக்கு வந்துட்டோம். அந்த கோபுரம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த வானத்தையே முற்ற அளவுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கா வெளியே வந்தோன்னே பசி. இந்த குருகுருப்பா ஹோட்டலுக்கு தேடி கண்டுபிடிக்கணுன்றதுனால இது இன்ஸ்டா பேஜில் பார்த்தேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரிவ்யூ. சரி போவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலையும் கண்டுபிடிச்சி போயாச்சு. அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. கோயில் மண்டபத்தை ரெண்டல் எடுத்து நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ஆனால் நீட்டாக இருந்ததுங்க. அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து சர்வீஸ் பண்ணாங்க. சாப்பாடு எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்தது. நீங்களும் ஸ்ரீரங்கம் போனால் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெளியே வந்தால் நானும் அவரும் ரொம்ப எதுவும் அதிகம் சாப்பிட மாட்டோம். நான் 2 இட்லியும் அவர் ஒரு தோசையும் தான் சாப்பிட்டாரு ஆர்டர் பண்ணி. அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு ஸ்பெஷலே வந்து வெண்பொங்கல் தான். வெண்பொங்கல் சாப்பிடாமல் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி போப்பான்னு சொல்லிட்டு நானும் அவரும் ஒரு வெண்பொங்கல் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான், என் லீவு முடிஞ்சிருச்சு. நான் சாயந்தரமே திண்டுக்கல் கிளம்பணும். பெட்டி பெருக்கையை கட்டிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ட்ரெயினும் வந்துடுச்சு. சாயந்தரம் 6:30 மணிக்கெல்லாம் கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் திண்டுக்கல்லேருந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஈவினிங் வைகையிலே வந்தனால ஒரு 1 hourக்குள்ளார நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஊருக்கு போனப்போ வச்சுட்டு போன மணி பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது மார்னிங் மறுநாள் சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. கண்டினியூ ஆகுது வீடியோ. நான் ரொம்ப செடியெலாம் வச்சுக்கலாங்க. பாப்பா வச்சுருந்தா எல்லாத்தையும் பிச்சு போட்டு விளாண்டுருச்சு நடுப்புற சின்னது. அதனால் நான் ரொம்ப வச்சுக்கல. இது துளசி பாருங்கள், ஒரு 2 நாள் தண்ணியில் அதை போய் வாட்டம் ஆகிடுச்சு. இப்போ தான் தண்ணி ஊற்றுறதுக்காண்டி வந்திருக்கிறேன். துளசி, அடுத்தது வந்து மணி பிளான்ட், கற்றாழை, ஓமவல்லி, இது மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன முல்லை ஒன்று வாங்கி வச்சதுங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வச்சு, வளராமே இருந்தது. எடுத்துருவோமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. இருந்தாலும் சரி இருக்கட்டும் வளர்ந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் விட்டேன். இப்போ நல்லா துளிர்த்து வந்துருச்சுங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஷெட்டு இருக்கிறனால நாங்கள் தப்பிக்கிறோங்க இந்த ஊரில், இந்த வீட்டில்.
இந்த பாருங்கள் அவளுகளை வெளியே தள்ளி விட்டேன். இவர் ஒரு 2-3 நாளாக வீடு நாஸ்தி ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணுவோம், சரி இவளுகளை வெளியே விளையாட விட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வெளியே ஒரு டேபிள் ஃபேனை போட்டு விட்டு கோரப்பாயில் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு பெட்ஷீட்லாம் நினச்சி கொடியில் கட்டி அவங்களுக்கு சின்னதாக ஒரு கூடாரம் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறேன். இங்கேயே உட்காந்து விளையாடுங்க பிள்ளைங்களா, நான் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படிங்கங்காட்டியும் இந்த விளையாட்டு ஜாமானை வச்சு எவ்வளோ அழகாக என்னென்னவோ விளையாடுதுங்க. உள்ளார நான் சமையலுக்கு வெட்டி வச்சுருந்த வெங்காயம்லாம் எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றி சரி பண்ணுங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் குழந்தைங்களும் யாரும் இல்லை அவங்களுக்கு விளையாடுறதுக்கு, அவங்க செட்டுக்கு யாரும் இல்லை, அதனால் நான் ரொம்ப வெளியவும் அனுப்ப மாட்டேன். வேறு அவங்களுக்குள்ளேயே அவங்க விளையாண்டு பாருங்க. செடிக்கு பிடிச்சி வச்சுருந்தேன் தண்ணி, பைப்பில் பிடிச்சி வச்சோன்னா டேரெக்டாக ஊற்றினோன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கேன்றனால அதை எடுத்துகிட்டு விளாண்டுட்ருக்குறாங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே இந்த வெண்ணெய் ஒன்று எடுக்க வேண்டியது இருந்தது. பாலாடையெல்லாம் அன்றைக்கி சேர்த்து வச்சுருந்தேன்னா சரி அப்படியே வெண்ணெய் எடுத்து உருக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். எடுத்து நெய் உருக்கி எடுத்து வச்சாச்சு. இதோ இந்த பாட்டில் ஃபுல்லாக பாலாடை இருந்தது, இதில் பாதி அளவுக்கு நெய் கிடச்சிதுங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஏதோ சிலிண்டருக்கார் தான் வந்துட்டாரோன்னு நினச்சி கதவை திறந்தோம். தடா அப்படின்னு சவுண்டு கேட்கும். பார்த்தா இடி மின்னலுமா இருந்ததுங்க. சரியான மழை அன்றைக்கி சாயந்தரம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டே டோட்டலாக மாறிடுச்சு. ஒரு ½ தான் மழை பெஞ்சிருக்கும் விடாமல், ஆனால் நல்ல மழைங்க. திருச்சியில் இருந்ததுக்கு எனக்கு இங்கே வந்தோன்னு மழையை பார்த்தோன்னு ஒரே குஷியாக போயிடுச்சுங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சு ஆட்டம் போடலான்னு எடுத்து வச்சுருக்குறோம். செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக நான் எடுத்து வச்சுருவேங்க மேக்ஸிமம். இது பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்குறாங்க. இந்த வீக் சண்டே செம்ம ஃபன் டேவாக போச்சுங்க. இன்றைக்கி ஈவினிங் பிரதோஷ வழிபாடு வேறு இருக்குங்க. வீட்டில் நான் வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன். ஏன்னா அது மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம். அதனால் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை பாபாவுக்கு, முதல் சங்கராட சதுர்த்தி விநாயகர் சிலைக்கு, இப்போ சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் இதோட விளாக் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எடுத்துகிட்டு. இதோட இந்த விளாக் முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். வாழ்க வளமுடன்.